ஆண்டு அதற்கு பிறகு 34 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் சொந்த ஊரில் இருந்த மக்கள், பஞ்சாபில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள், அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவில் அதன் விடுதலைக்கு போராடிய உத்தம் சிங் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் 6 அடி மண்ணை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று விரும்பினான். இப்போது நாடு விடுதலை அடைந்து விட்டது, நாடு சுதந்திரம் பெற்று விட்டது. இனியும் இங்கிலாந்தில் அவனது உடல் இருக்கக்கூடாது. புதைக்கப்பட்ட உத்தம் சிங்கின் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்தது. அந்த கோரிக்கை ஒரு பெரும் இயக்கமாக வலுவடைந்தது. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பஞ்சாபின் அமிர்தசரஸ் வீதிகளில் உத்தம் சிங்கை திரும்ப கொண்டு வா என்று இயக்கம் நடத்தினார். அந்த இயக்கத்திற்கு அடிபணிந்து இந்திய அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கெஞ்சியது, கொடுத்தது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு 40இல் புதைக்கப்பட்டார். 34 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் புதைக்கப்பட்ட புதைகுழியை தோண்டி எடுத்து அங்கு சவப்பெட்டிக்குள் இருந்த அவனது எலும்பு துண்டுகளை ஒன்று சேர்த்து மிகுந்த அரச மரியாதையோட பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தது. பஞ்சாபில் வந்து இறங்கிய உத்தம் சிங்கின் எலும்பு துண்டுகள் அடங்கிய பாத்திரத்தை, கலசத்தை பஞ்சாப் மாநிலமே திரண்டு வரவேற்றது. பெரும் ஊர்வலமாக, அசலாகவே ஒருத்தன் இறந்து போனால் அவனது இறுதி ஊர்வலம் எப்படி இருக்குமோ அப்படி பெரும் திரளாக ஊர்வலமாக மக்கள் லண்டனில் இருந்து கொண்டு வந்தப்பட்ட உத்தம் சிங்கின் எலும்பின் மீதிகளை இறுதி ஊர்வலமாக கொண்டு போனார்கள். எங்கே? அவன் பிறந்த கிராமத்தில் வைத்து அந்த எலும்புகளை எரியூட்டினார். எரியூட்டப்பட்டதற்கு பிறகு மிஞ்சிய சாம்பலை எல்லாம் ஒரு அழகான தாமிர கலசத்தில் சேகரித்து ஒரு துணி கட்டி எந்த மண்ணில் கொல்லப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடினானோ அந்த மண்ணிலேயே உத்தம் சிங்கின் அஸ்தி கலசம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜாலியன்வாலாபாக்கிற்கு போனால் உத்தம் சிங்கின் சிலையை பார்க்கலாம். உத்தம் சிங்கின் சிதையிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பல் மிகுந்த அஸ்தியையும் பார்க்கலாம். ரௌத்ரம் பழகிய மகாகவி பாரதியார் பாடிய புதிய ஆத்திசூடியில இருந்து எடுத்த ஒரு சொல்லை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அந்த ரௌத்ரத்தை பழகிய ஒரு மனிதனின், அதுபோன்ற பல்லாயிரக்கணக்கான மனிதர்களின் தியாகத்தால், உயிர் இழப்பால், போராட்டத்தாலே தான் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது. அதனாலே தான் இன்றைக்கு அதன் உயர்ந்த நாற்காலிகளில் யார் வேண்டுமானாலும் ஏறி அமர்ந்து கொள்ள முடிகிறது, என்ன வேண்டுமானாலும் பேச முடிகிறது. ஆனால் சுதந்திரம் என்பது என்ன வேண்டுமானாலும் பேசுவது அல்ல. சுதந்திரம் என்பது எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வது அல்ல.